ஹாய் ஹலோ வியூவர்ஸ், நம்ம இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா சுவையான மாங்காய் தொக்கு எப்படி செய்யலான்னு தான் பார்க்க போகிறோம். வாங்க. அதுக்கு முதல்ல உங்களுக்கு தேவையான அளவு மாங்காயை எடுத்து இந்த மாதிரி குட்டி குட்டி பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு தாளிக்கிறதுக்கு நான் நல்லெண்ணெய் யூஸ் பண்ணியிருக்கேங்க. எப்போவுமே நம்ம தொக்கு அல்லனா ஊறுகாய் செய்யும் போகும்போது நல்லெண்ணெய் யூஸ் பண்ணால் ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். 2லேருந்து 3 ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டு நல்லா மாங்காயை வதக்கி எடுத்துக்கலாம். நான் இதுக்கு தேவையான மசாலா ரெடி பண்ணுறதுக்காக கடுகு, வெந்தயம் இது ரெண்டையும் எடுத்து நல்லா ஃபைனாக ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிறேன். நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்ததுக்கப்புறம் அது நல்லா கடுகும் வெந்தயமும் நல்லா வெடித்து நல்லா தாளிஞ்சு வந்ததுக்கப்புறவு அதை எடுத்து நம்ம மிக்சியில் ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சு மாங்காயை நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். நல்லெண்ணெய் கொஞ்சம் அதிகமாக விட்டுருக்கிறதுனால மாங்காய் நல்லா வதங்கி வரும். இப்போ நம்ம ஆல்ரெடி வறுத்து வச்சுருக்கக்கூடிய கடுகு வெந்தயத்தை மிக்சியில் நல்லா பவுடர் பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா பவுட்ரு பண்ணி எடுத்துக்கணுங்க. இப்போ பார்த்தா தெரியும் எந்தளவுக்கு பவுடர் பண்ணியிருக்கேன் அப்படின்ட்டு. இப்போ நம்ம இந்த பவுடரை நம்ம ஏற்கனவே நல்லா வதங்கி வச்சுருக்க மாங்காய் கூட ஆட் பண்ணி நல்லா கிளறி விட்டுக்கலாம். தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. கொஞ்சமாக ஒரு சிட்டிகை அளவு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா கிளறி விடுங்க. மாங்காய் கூட நம்ம அரைச்சி போட்டிருக்கக்கூடிய மசாலா நல்லா சேரணும். இப்போ நம்ம தேவையான அளவு மிளகா பொடி சேர்த்துருக்கோம். நான் 1 ஸ்பூன் கலந்துருக்கிறேன். இப்போ மிளகா பொடி மாங்காவோட சேரக்கூடிய அளவுக்கு நல்லா கிளறி விட்டுக்கோங்க. அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா கிளறணுங்க. இப்போ மாங்காய் தொக்கு பாருங்கள் என்ன அழகாக ரெடியாக இருக்குன்ட்டு. சூடான சாதத்தில் வச்சு சாப்பிடும் போது இந்த மாங்காய் தொக்கு ரொம்பவே ருசியாக இருக்குங்க. பாருங்கள் இப்போ நம்ம மாங்காய் தொக்கு எவ்வளோ அழகாக ரெடியாக இருக்குன்ட்டு. இப்போ நான் இறுதியாக கொஞ்சமாக நல்லெண்ணெய் ஆட் பண்ணிக்கிறேன். அப்போ தான் கொஞ்சம் கெட்டு போகாமல் 1 வாரம் வரைக்கும் வச்சு நம்ம இதை சாப்பிட முடியும். இதை லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா கிளறி விட்டுட்டு இந்த மாங்காய் தொக்கை 1 வாரம் வரைக்கும் இது கெட்டு போகாமல் அப்படியே இருக்குங்க. பார்த்தாலே தெரியும் எவ்வளோ அழகாக ரெடியாக இருக்குன்ட்டு. சுட சுட சோறு வச்சு இந்த மாங்காய் தொக்கு வச்சு சாப்பிடும் போது நாக்கில் எச்சி ஊறுதுங்க. அவ்வளவு டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் மறக்காமல் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துன்னு சொல்லி கமெண்ட்டில் சொல்லுங்கள். வாங்க இப்போ இந்த ஊறுகாய் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி டேஸ்ட் பார்க்குறதுக்காக என் பையன்கிட்ட கொடுக்க போகிறேன். அவன் டேஸ்ட்டு பார்த்துட்டு சூப்பராக இருந்ததுன்னு சொல்லி சொன்னாங்க. உங்களுக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. இதை செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துன்னு சொல்லி கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ.